அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன்கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு. கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியை பொறுத்தளவுல இந்த 2025ஆம் வருடத்துல 7.5 சனியிலிருந்து ஒரு விடுதலை, அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. பொதுவா 2024 மகரத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா போல, நிறைய மன வருத்தங்களோட இந்த 2024 அப்படிங்கிறது அப்படியே கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாத சனி காலகட்டம், 7.5 சனியுடைய இறுதி கட்டத்துல மகர ராசி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல குரு பகவானும் 5ஆம் இடத்துல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பொதுவா குரு பலம் 5ல இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டா வந்துறாரு. 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துல இருந்து அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கல. பாக்கிய கேது அதுவுமே நிறைய மைனஸான விஷயங்களை பண்ணுச்சு. இப்படி தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இப்படி நிறைய குழப்பங்கள், குறிப்பா குடும்ப சூழ்நிலையில பெருசா ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை, குடும்பமே ஒரு கலை இழந்து கடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இப்படிதான் 2024 அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த 2024 முடியக்கூடிய தருவாயில இருக்கும். புதிய வருடமா 2025 பிறக்க போகுது. இந்த 2025ஆம் வருடம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்துல கிரக பயிற்சிகள் ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. ஏன்னா 7.5 சனியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. 7.5 சனி முடிய போகுது. மார்ச் 29 சனி பயிற்சி. மார்ச் 29ல சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு கொஞ்சம் பலமான இடத்துக்கு போயிடுறாரு. ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. எனவே 3
மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான். ஆகவே சனி பயிற்சி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குரு பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்தளவுல மகரத்துக்கு ரொம்ப ஃபேவர் தான். ஏன்னா வந்துட்டு குரு வந்து நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டா வந்துருவாரு. ஏன்னா 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆகவே குரு பயிற்சி இந்த வருடத்துல மே 14ல நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போவாரு, ருணரோக சத்துரஸ்தானத்துக்கு. சோ அந்த குரு பயிற்சியுமே நமக்கு ஆல்மோஸ்ட் அட்வான்டேஜா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. ராகு கேது பயிற்சி இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அஷ்டம கேது, குடும்ப ராகு. ஆனா குரு பகவானுடைய பார்வையில ராகு பகவான் வந்துருவாரு. 2ஆம் இடம் குரு பகவானுடைய கண்காணிப்புல இருக்கும். சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா அஷ்டம கேது இதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. எனவே வருட கிரகங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வருது, கேது பகவானை தவிர. இந்த 2025ல மகரம் நல்ல மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கடந்த 7.5 வருஷமா பல விதங்கள்ல குழப்பங்கள், பிரச்சனைகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நிறைய தடைப்படுறது, தாமதப்படுறது, எதுலையுமே பெருசா திருப்தி இல்ல. பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுலயும் திருப்தி இல்ல, உறவு நிலைகள்லயும் திருப்தி இல்ல, நிறைய கெட்ட பெயரு, நிறைய வாக்குவாதம், நிறைய பிரச்சனை, குழப்பம், இப்படிதான் கடந்த சில வருடமா அப்படி மகரம் இப்படி டிராவல் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் 2024 ரொம்ப மோசம் தான் சொல்லணும். ஏன்னா அக்கம் பக்கத்துல நிறைய பிரச்சனை, குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த வகையில எல்லாம் நிறைய மன வருத்தம், பொருளாதார பிரச்சனை, ஸ்டார்ட் பண்ண விஷயம் அப்படியே தடைப்பட்டு போயிருக்கிறது. இப்படி நிறைய குழப்பத்தோட 2024 அப்படிங்கிறது முடியக்கூடிய தருவாய்க்கு நம்ம வந்திருக்கோம். எனவே இந்த 2025ல இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த 2025ல மகர ராசிக்கு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும், இவ்வளவு நாள் இருந்த அந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையும், இவ்வளவு நாள் கிடைச்ச அனுபவ பாடங்களை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சரியா பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வழிவகையும் இந்த வருடத்துல நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த 2025 டாபிக் வைஸா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப சனி நடந்துட்டு இருக்கு. பாத சனி மார்ச் 29 வரைக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா 6 மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சிக்கான அந்த ஒரு ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துருவாரு. அதனால இந்த 3ஆம் இடத்துக்கு போறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இப்பவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். 6 மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு உரிய பலன்களையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. எனவே இந்த நேரத்துல ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். மகரத்துக்கு புதுசா ஒரு நம்பிக்கை கிடைக்கும், புதுசா ஒரு மாற்றமான ஒரு மனநிலையெல்லாம் அதிகமா கிடைக்கும். இந்த 2025ல அதை நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அதே போல சனி பயிற்சி மார்ச் 29க்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்துல இருந்த குழப்பம், குடும்பத்துல இருந்த செலவுகள், மேலும் குடும்பத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி தடைப்பட்டு போயிருக்குனாக்கா அந்த விஷயம்லாம் ரீஸ்டார்ட் ஆகுறது. மேலும் இந்த 2025ல குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறது, மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா இருக்கிறது, பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒற்றுமையா ஒன்னு சேர்றது, குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், அக்கம் பக்கத்துல இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே டோட்டலா நிவர்த்தியாகி குடும்பம், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வர ஆரம்பிக்கும். அது வந்துட்டு மகரத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. எனவே குடும்ப வாழ்க்கை ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 2025ல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே போல மே 18க்கு பிறகு ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா குருவுடைய கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பாரு. அதனால குடும்பத்துல சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கும், ஆசையால நிறைய செலவுகள் வரும். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்துருவீங்க. எல்லாத்தையும் கரெக்டா பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அந்த ஒரு மனநிலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா குரு பார்வையில ராகு. அதனால குடும்பத்துல செலவுகள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சமாளிச்சிருவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் அப்படி. அதனால மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்தாத மாதிரி அந்த ஒரு மனநிலையை பராமரிக்கக்கூடிய பக்குவம் இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அதுலயும் குரு பார்வையில ராகு மே மாதத்துக்கு மேல இருப்பாரு. மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு 2ஆம் இடத்துக்கு வந்ததும் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கை ரீதியா நிச்சயமாக கொடுப்பாரு. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய யுக்தியையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையையும் குரு பகவான் நிச்சயமாக கொடுத்துருவாரு. சோ அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. அதனால இந்த 2025 பொறுத்தளவுல குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடையும். அதே போல பேச்சு சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பேச்சு வார்த்தைகள் இருந்த கடினத்தன்மை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் வாக்குகள் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டா நிறைவேற்ற முடியும். அப்படியே கொஞ்சம் பிரஷரா போய் அப்படியே நிறைவேற்றுவீங்க. மோஸ்ட்லி இந்த ராகு சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே கொடுத்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு அதை அந்த கொடுக்குற வாக்கு காப்பாத்திடுவீங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது, யாருக்கும் வாக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லது. மேலும் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால அதுலயும் மே
மே 14க்கு மேல குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு வந்துரும். மே 14க்கு மேல பேச்சு சாதுரியம் அதிகரிச்சிரும். இனிமையா பேசி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடையக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருவீங்க. அதெல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. எனவே ஃபேமிலி, வாக்கு சாதுரியம் இதெல்லாம் நான் அந்த 2025ல கொஞ்சம் மகரத்துக்கு ஃபேவராவே பாக்குறேன். அது பெருசா நெகட்டிவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சூப்பர் பாசிட்டிவாவே வருது. அடுத்ததா பிசினஸ், ஜாப், கெரியர், தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரத்தை பொறுத்தளவுல கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா அந்த தொழில் உத்தியோக நிமித்தமா பெருசா திருப்தி இல்லாத மனநிலையோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2024 அதுலயும் கொஞ்சம் மோசம், நிறைய மாற்றம், நிறைய மனசரிவு, எதுலயுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2025ல குறிப்பா மே மாதத்துக்கு மேல 10ஆம் இடத்து மேல குரு பார்வை அப்படிங்கிறது பதியும். அதனால தொழில் உத்தியோக நிமித்தமா நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றம், இந்த உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை, கடினமான சூழ்நிலைகள், ரொம்ப ஹெவி டியூட்டி பாக்குறது, சோ இதெல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா மே 14க்கு மேல வருடத்துடைய ஆரம்பத்துல கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சில கட்டாயங்கள் இருக்கலாம், கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மே 14க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துல பதியுது. சோ அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. மேலும் ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 2025ல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு சனி, ராகு அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. குருவும் 6ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய பிளஸ் தான். குரு பார்வை 10ஆம் இடத்துல. அதனால இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியால இருக்கீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குமே ஒரு ஃபேவரான காலகட்டம் தான். ஆனா அந்த அஷ்டம கேது, ராகு கேது பேர்ஸ்ல அஷ்டம கேது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தொடர்றது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வந்ததும் கடன் உதவிலாம் சிறப்பாவே கிடைக்கும். மோஸ்ட்லி கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும், சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தொழில் வாழ்க்கையை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல நீங்க ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தசா புக்தி நடக்குதா, இன்வெஸ்ட் பண்ணாக்கா ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இது ஒரு டிஸ்க்ளைமரா உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வருடம் எப்படி போகும் அப்படின்னாக்கா மே மாதத்துக்கு மேல தொழில் வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தொழில் ரீதியா இருந்த போட்டி பொறாமைகள்லாம் ஆல்மோஸ்ட் விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த தொழில் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாமே நான் பெரிய பாசிட்டிவா பார்க்கிறேன். தொழில் சார்ந்த வகையில நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த 2025ல எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு மேல இந்த உத்தியோக வாய்ப்புகளை அதிகமாவே நீங்க எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு, இந்த பிரஷரான சூழ்நிலைகள்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயான மைண்ட் செட்டோட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அதனால நீங்க நல்ல வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 2025ல குறிப்பா மே மாதம் மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல ரிசல்ட்டை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உத்தியோக வாய்ப்புக்கான அடித்தளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா போற மாதிரி இருந்தாலும் மே 14க்கு மேல சூழ்நிலைகள்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். அடுத்து ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னாக்கா உத்தியோகத்தில் இருந்த அந்த கடினத்தன்மை எல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். மேலும் இடமாற்றம், ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடமாற்றம், ஊர் மாற்றத்தை இந்த நேரத்தில் நிச்சயமா பண்ணலாம். ஜாப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். ஒரு சிலர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான உத்தியோகத்துக்குலாம் போறது வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த 2025 பொறுத்தளவுல குரு பார்வை 10ஆம் இடத்துல, மேலும் குரு பகவானுடைய சப்தம பார்வை 11ஆம் இடத்துல, அதே போல சனி பார்வையும் 11ஆம் இடத்துல பதியுது. இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு, பொருளாதார ரீதியா வளர்ச்சி இதெல்லாம் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்க ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 2025ல மே 14க்கு மேல அந்த ப்ரமோஷன் வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா அந்த அப்ராட் பிளான் ஏதாச்சும் இருக்குனாக்கா அது அந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்கன்னா அதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பான முறையில் மேற்கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிக முறையில் கிடைக்கும். ஆல்ரெடி நான் அப்ராட்ல இருக்கேன், சொந்த ஊருக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா அதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பாசிபிள் தான். ரொம்ப நாளா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொந்த ஊருக்கு இப்ப திரும்பி வருவாங்க. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்குது. ஏன்னா குடும்ப சனி விலகுது, பிரிந்த உறவுகள் எல்லாமே ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். நல்லா அப்ராட்ல இருக்கவங்களாம் ரிட்டர்ன் அவங்களுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. மேலும் நீங்க அப்ராட் பிளான் இப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ஒரு சக்சஸ் ஆன சூழ்நிலைக்கு கொண்டு போகும். பெருசா தடை தாமதம் இல்லாம எடுக்கிற முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். சோ அதுவுமே நமக்கு ஃபேவரா இருக்கு.
ஓவராலா தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கையை பொறுத்தளவுல நான் நல்லாவே ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ப்ரெடிக்ஷனே கொடுத்திருக்கேன். இந்த 2025 மகரத்துக்கு தொழில் உத்தியோக நிமித்தமா நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். ஏன்னா கிரகங்கள் வருட கிரகங்கள்ல ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. மாத கிரகங்கள் ஒரு சில மாதங்கள்ல கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன சூழ்நிலையில இருக்கலாம். அந்த டைம்ல மட்டும் ஏதோ கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இந்த வருட கிரகங்கள் நல்லா டாமினேட் பண்ணி நம்மள கொஞ்சம் வளர்ச்சியான சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். சோ அது நமக்கு ஒரு பெரிய ஃபேவரான ஒரு ரிசல்ட்டே கொடுக்கும். அடுத்தா மணி ஃப்ளோ பொருளாதார சூழ்நிலைகள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தை பொறுத்தளவுல 2024 பொருளாதார ரீதியா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பாகியத்துல வர கேது கையில இருந்த தங்க அணிகலன்கள்லாம் அப்படி விரயமாயிருக்கும். ஏதோ ஒரு மாதிரி கடனான சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிருப்பாங்க. நிறைய கடன் சுமை வந்திருக்கும். அந்த நகர முடியாத அளவுக்கு நிறைய பிரஷர்ஸ் 2024ல அப்படி ஒரு மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. 2025ல குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானுடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்துல பதியுது. அதே போல 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. சனி பார்வையும் பார்த்தோம்னாக்கா விரயஸ்தானத்துல இருக்கும். அதனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா தொடர் விரய செலவுகளும் இருக்கும். தொடர்ந்து சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்துல இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை செலவு பண்ணி அதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். மோஸ்ட்லி சுப விரய செலவுகளா இருக்கும். நெகட்டிவான செலவுகள் மோஸ்ட்லி இருக்காது. அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. 2024 காட்டிலும் இந்த 2025 பொருளாதார ரீதியா நிச்சயமான நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். கடந்த வருடத்துல ஏதோ ஒரு மாதிரி பொருளாதார ரீதியா ரொம்ப பிரஷரா இருந்திருக்கும். இந்த 2025ல அந்த பிரஷரான ஒரு மனநிலை இருக்காது. எல்லாத்துலயும் கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. மேலும் குடும்பத்துல நிறைய சுப விரய செலவுகள் இருக்கலாம். அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்குது. மோஸ்ட்லி நெகட்டிவான செலவு அதிகமா இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஏதாச்சும் புதுசா பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்றது. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் இந்த வீடை பராமரிக்கிறது, வீடு அழகுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான புது புது பொருட்கள் வாங்குறது, குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, குடும்பத்துல சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கிறது. இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அது மகிழ்ச்சியான செலவுகளா இருக்கும், அர்த்தமுள்ள செலவுகளா இருக்கும். மேலும் அந்த மகிழ்ச்சியான செலவுகளை மேற்கொள்றதுக்கான அந்த ஒரு வலிமையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். ஏன்னா தொழில் உத்தியோகம் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான சைட்ல மூவ் ஆன் ஆகுது. அதனால அதை எல்லாத்தையும் டாமினேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு புதிய வலிமை அப்படிங்கிறது இந்த 2025ல நிச்சயமா கிடைக்கும். அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா மைனஸா எதுவும் படல. விரயஸ்தானத்துல சனி பார்வை குரு பார்வை இருந்தாலுமே அது பெருசா வீக் பண்ணல. பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பக்கம் செலவழிக்க வைக்குது. மோஸ்ட்லி அதை சுப விரயமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா அது மோஸ்ட்லி சுப விரயத்துல தான் இழுத்து விடுது. பட் இருந்தாலும் தண்ட விரய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கலாம். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கு. ஆசையால குடும்பத்துல ஏதாச்சும் தண்ட விரய செலவுகள் வரலாம். அதனால அந்த ஆசைகளை குறைச்சிட்டு தேவையில்லாத விரய செலவுகள் எதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இதை மட்டும் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த 2025ல பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்த கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. ஆகவே கடன் உதவி தேவைப்படுதுன்னா அது டக்குனு இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆகும். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யாருக்கும் கடன் உதவியும் பண்ண வேண்டாம், அதே போல கடனும் அதிகமா வாங்க வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டாம். சோ அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பொருளாதாரம் தேவைன்னா அது டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதே போல ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை குரு பார்வை சனி பார்வை எல்லாம் பார்க்கறதுனால பொருளாதாரம் சம்பாதிப்பீங்க, ஒரு பக்கம் கடன் கட்டுவீங்க, மோரோவரா இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ இப்படிதான் பொருளாதாரம் அப்படியே ஒரு பக்கமா அந்த 2025ல இழுத்துட்டு போகும். பட் ஆனா மோஸ்ட்லி அது கொஞ்சம் என்ஜாய்மெண்டான ஒரு ஜேர்னியா இருக்கும். சோ அதுக்கு ஒரு கேரண்டி நான் தரேன். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மருத்துவ செலவுகள் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அஷ்டமத்துல கேது அது அப்படியே ஒரு மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில செலவுகளை கொடுக்கலாம். ஆனா கவனம் இருந்துட்டா அந்த செலவுகளும் ஆல்மோஸ்ட் அவாய்ட் ஆயிடும். சோ அதுவுமே ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா கவனமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போகுது. அடுத்ததா மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை 2024ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்க, திருமண முயற்சி எப்படி பண்ணி நிறைய தடை தாமதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு மன வருத்தமா இருக்கீங்கன்னா 2025ல நல்ல ரிசல்ட்டை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதுலயும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு திருமண முயற்சியில அப்படியே ஒரு பக்கம் ஃபேவரா வர மாதிரி தடை தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானுடைய பலம் நமக்கு கொஞ்சம் சிறப்பாவே கிடைக்குது. பொதுவா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான். இயற்கை சுபர் கொஞ்சம் நெகட்டிவான இடத்துக்கு போறாரு. சோ அது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. ஆனா அது மகரத்துக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காகும். மகரத்துக்கு மட்டும் குரு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல மறைகிறது சிறப்பு. அதுலயும் பார்த்தோம்னாக்கா 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றது விபரீத ராஜயோகம்.
திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்காது, ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகும். நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு கிளிக் ஆகும். அது திடீர் விபரீத ராஜயோகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். குறிப்பா அந்த திருமண முயற்சிகளும் அப்படிதான். நீங்க ஏதோ ஒரு பக்கம் திருமண முயற்சி எப்படி எடுத்துட்டு போவீங்க, பட் ஆனா நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் டக்குன்னு கிடைக்கும். சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைடை கிரியேட் பண்ணுது. எனவே திருமண முயற்சியை பொறுத்தளவுல 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. அதுலயும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமும் ரொம்ப முக்கியமான இடங்களா இருக்கு. 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் சுப விரயங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அதனால இந்த 2025ல குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாறுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திருமண முயற்சி பண்றீங்கன்னாக்கா அவசரப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டாம். 3வது நபரை நம்பி அவசர முடிவுகள் எடுத்து இறங்க வேண்டாம். எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமை காட்டுறது நல்லது. மற்றபடி இந்த 2025ல திருமண முயற்சிகள் நிச்சயமா கைகூடி வரும். குறிப்பிட்டு சொல்லணும்னா மே 14க்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல சனி பார்வை அஷ்டமத்துல. சோ ஆரம்பம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கு. பெருசா 2024ல திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இல்ல. ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்கள் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஏற்பட்டு நீங்கி இருக்கலாம். ஏன்னா அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது ஒன்னு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்களை கொடுத்துடுறாரு, அப்படின்னா வாழ்க்கை துணையோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துடுறாரு. இப்படி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் கசப்பான நினைவுகளை அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது ஏற்படுத்திடுறாரு. இப்போ 7.5 சனி விலகுது, குறிப்பா குடும்ப சனி விலகுது. மார்ச் 29க்கு மேல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. சோ அதுவுமே இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவாவே இருக்கு. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கீங்கன்னா பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேருவாங்க. குறிப்பா அந்த ஜாப் பிசினஸ் ரிலேட்டடா அப்படி இல்லைன்னா உத்தியோகம் ரிலேட்டடா நீங்க வெளிநாடு வெளியூர்ல இருக்கீங்கன்னாக்கா இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் கிரியேட் ஆகும். பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேருவாங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். குறிப்பா மார்ச் 29க்கு பிறகு அதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். மேலும் அஷ்டம கேது மார்ச் 18ல இருந்து அஷ்டம கேது. மார்ச் 18க்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி பெருசா மைனஸான பலன்கள் எதுவும் இல்ல. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குழப்பம் இல்ல. ஏன்னா குரு பார்வையில 2ஆம் இடம் வந்துருது. அதனால வாக்குவாதமோ குழப்பமோ பிரச்சனையோ பெருசா இல்ல. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் வாழ்க்கை துணையை சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் மேலோட்டமா எட்டி பார்க்கலாம். பட் ஆனா அது டெம்பரவரி தான், அது பெருசா உங்களை பாதிக்காது. ஓவராலா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த 2025ல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஃபேவராவே இருக்கு. பெருசா குழப்பமோ வருத்தமோ இல்ல. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. மே 18க்கு மேல வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அவேர்னஸா இருந்து நம்ம கொஞ்சம் பராமரிப்போட செயல்பட்டோம்னாலே இந்த குழப்பத்தையும் நம்ம ஈஸியா டாமினேட் பண்ணிடலாம். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிருந்தாரு. இந்த டைம் பீரியட்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் இருந்திருக்கலாம். மேலும் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட விரைய செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளும் கிடைச்சிருக்கும். 2024ல பொதுவா குரு 5ஆம் இடத்துக்கு வந்தா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா நமக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டா வந்ததுனால ஏதோ ஒரு மாதிரி விரைய செலவுகளோட வந்து நல்ல செய்திகளை கொடுத்திருக்கலாம். அதுலயும் இந்த 2024ல குழந்தை பாக்கிய ரீதியா தடை தாமதத்தை சந்திச்சு ஒரு சில மன வருத்தங்களை சந்திச்சவங்களுக்கு 2025ல நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் விரயஸ்தானம் இதெல்லாம் குரு பார்வை பதிகிறதுனால சுப விரைய செலவுகள் இருக்கு. அதனால இது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலும் ஒரு மகிழ்ச்சியா குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமாக சுப விரைய செலவுகள் இப்படி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு பிள்ளைகளால பெருசா ஒத்துழைப்பு இல்ல. பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள், பிள்ளைகளோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம், பிள்ளைகளுக்கு நிறைய விரைய செலவு இப்படிதான் 2024ல எடுத்துட்டு வந்துச்சு. அதோட தொடர்ச்சி இந்த 2025லயும் இருக்கும். ஆனா மே 14ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். குரு பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளால ஒரு ஆதாயம், பிள்ளைகளால நல்ல ஒரு சப்போர்ட், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுவுமே இப்போ நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கவலை மன வருத்தங்கள் இதெல்லாமே விலகி ஒரு மகிழ்ச்சியான ஸ்டேட்டுக்கு மனநிலை எடுத்துட்டு வந்துரும். அது நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஓவராலா குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் 2025ல ஆல்மோஸ்ட் ஃபேவராவே இருக்கு. பெருசா குழப்பம் இல்ல. ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல சூழ்நிலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும். அடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த
2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இந்த 2025 நிறைய சேலஞ்சிங்கான ஒரு சில முக்கிய முயற்சிகள், முக்கிய மாற்றங்களை மாணவ மாணவிகள் சந்திப்பாங்க. ஏன்னா 7.5 சனி விலகுது, சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு, ராகு 3ஆம் இடத்துல. ஆகவே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும். இவ்வளவு நாள் ரொம்ப டவுனாவே இருந்துட்டோம், இதுக்கு மேல இப்படி இருக்க கூடாது. மைண்ட் அப்படியே புத்துணர்ச்சி பெற்று குறிப்பா மார்ச் 29க்கு மேல ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு புதிய விஷயங்கள்ல அதிகமா இறங்குவாங்க. சோ அது சக்சஸ் ஆகும். சோ அதுதான் இந்த 2025ல மாணவ மாணவிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். கடந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையிலும் சரி, ஹெல்த் ரிலேட்டடாவும் சரி நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. படிப்பு சார்ந்த வகையில பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. நிறைய கெட்ட பேரு, நிறைய மன வருத்தம் இப்படிதான் போயிருக்கும். அதுலயும் பாத சனி நடந்துட்டு இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு சார்ந்த வகையில கவனம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 2025 டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகுது. சனியுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல, குரு பகவானுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. சோ இதெல்லாமே நமக்கு மே மாதத்துல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். அதே போல வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது. திடீர் பயணங்கள், திடீர் மாற்றம், இடமாற்றத்தெல்லாம் கொடுக்கும் நிச்சயமா. அதனால கல்வி சார்ந்த வகையில இந்த இடமாற்றம் இருக்கிறது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. படிப்புக்காக நிறைய செலவு செய்யறது, ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு செலவு செய்யறது, இப்படி கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகளும் சுப விரைய செலவுகளாக இருக்கும். மேலும் மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பெருசா சாதிக்கணும், ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விறுவிறுப்பான மனநிலையோடயே டிராவல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு மனநிலை இருக்கும். மே 18க்கு மேல ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசா எதுவுமே குழப்பம் இல்லை. கல்வி சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றத்தை மகர ராசி சந்திப்பாங்க. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாவே இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்தளவுல 2025ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு பார்ட்னா அது ஹெல்த் தான். ஏன்னா அஷ்டம கேதுக்குள்ள நம்ம போய் மாட்ட போறோம். குடும்ப ராகு குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. ஆனா அஷ்டம கேதுவை எந்த கிரகமும் பார்க்கல, குறிப்பா குரு பகவான் பார்க்கல. அதனால அஷ்டம கேது ஒரு விதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால அஷ்டம கேது நடக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அதுலயும் குரு பகவானுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல, ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலுமே டக்குன்னு சரி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிடும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. இருந்தாலும் அஷ்டம கேது அதோடைய பாதிப்பு குறைக்கிறதுக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல நம்ம கவனம் வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. குறிப்பிட்டு பார்த்தோம்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அந்த ஜீரண உறுப்புகள், ஜீரணம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனமா இருந்துக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல கவனம் இருக்கணும். ஏன்னா உடலுக்கு ஒத்து வராத உணவுகளை இப்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சிறப்பு. உடலுக்கு பாதிப்பு தரக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வெளியிடங்கள்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல உணவே விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பெருசா மைனஸ் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. அதே போல ராகு பகவானுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கண்ணு, மூக்கு, தொண்டை பகுதி, வாய் பகுதி, முகம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஏன்னா பாவ கிரகங்கள் எந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுதோ அந்த இடம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை இயற்கையாவே கொடுக்குது. நல்ல கோச்சாரப்படி இந்த ராகு, கேது இதெல்லாம் 2, 8 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறதுனால குறிப்பிட்டு இந்த இடங்கள்ல கொஞ்சம் நம்ம அலர்ட்டா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த 2025ல பிசிக்கல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டியான ஒரு இன்டேக் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான இன்டேக் நீங்க உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும். மென்டலி நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு சனி பகவானும் 6ஆம் இடத்துக்கு குரு பகவானும் சென்றாலுமே மென்டலி கொஞ்சம் பிரஷர் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பொறுப்புகள் வரும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு முக்கியமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் வரும். அதுக்கு நீங்க மென்டலி நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கணும். அதனால மென்டல் ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்து தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. மேலும் வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது. ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல, நல்ல வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அந்த சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது. ஏன்னா கேது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். மோரோவரா நீங்க எந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணாலுமே சரி, உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், அவ்வளவுதான். தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, நல்லா மெடிடேஷன் பண்ணாலும் சரி, அதே போல சயின்டிபிக்கலி உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல
சூழ்நிலைகள்ல உங்களுக்கு மென்டலி பெருசா பிரஷர்ஸ் இல்லாம சூழ்நிலையில ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வளரணும். அவ்வளவுதான். நம்முடைய முன்னோர்கள் காலகாலமா போதித்து சென்ற ஒரு முறை என்னன்னாக்கா தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாடுங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தையும் மூளையுடைய செயல்பாடையும் செறிவுபடுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான். இதுல கொஞ்சம் மறைமுகமா நமக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. சயின்டிபிக்கலி கொஞ்சம் வெளிப்படையா வரும். அதுல இன்னும் நிறைய மெத்தடாலஜி எல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த 2025 பொறுத்தளவுல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உங்களுடைய உணவு முறைகள்ல ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறது நல்லது. அதே போல சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுடைய வீடு பகுதிகளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அஷ்டம கேது நடக்கும்போது விஷ ஜந்துக்களால ஒரு சில தொந்தரவுகள் அப்படியே வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடிக்கடி உங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த 2025ல நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருக்க வேண்டிய பார்ட் எதுனா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய சுற்றுப்புறம் சார்ந்த விஷயங்கள். இதுல கொஞ்சம் ஹைலி போக்கஸ்டா இருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நல்ல ஒரு ஃபேவரான ரிசல்ட்டே கொடுக்குது. பெருசா குழப்பத்தை கொடுக்கல. அதனால மகரம் 7 சனியிலிருந்து விடுதலை, குருவுடைய சஞ்சாரமும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ராகுவும் பெருசா குழப்பம் கொடுக்கிற சூழ்நிலையில இல்ல, குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. கேது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்காரு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டாக்கா இந்த 2025ல நிச்சயமா நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் நம்மளால அடைய முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவும் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ் அப்படியே மூவ் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7 சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தால பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்முடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே